கல்ட் பிராண்ட்லேருந்து ஒரு 7 டிஃப்ரெண்ட் ரன்னிங் ஷூஸ் ஆர்டர் பண்ணேன். அது வந்துருச்சு. அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஷூஸ்லாம் நான் ஏன் வாங்கியிருக்கேன், எதுக்காக இதெல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறேன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தானே ஒரு பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன், அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதோட ஃபாலோஅப் வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. அதில் வாங்கின அதுலேயும் 8லேருந்து ஒரு 10 ஷூ வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 5 ஷூவை நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணி, அதில் ஒரு 3 ஷூ டெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 ஷூ டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ரிமைனிங் ஷூஸில் எல்லா ஷூஸையும், அதாவது அதை தவிர இருந்த எல்லா ஷூஸையும் ரிட்டர்ன் பண்ணேன். அது ஏன் ரிட்டர்ன் பண்ணன்ற டீட்டெயிலான வீடியோவை நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து போய் பாருங்கள். அந்த ஷூஸ்லாம் நான் ரன்னிங்க்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்றத ரீசனை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்றைக்கி எதுக்குடா இவ்வளோ பெரிய பாக்ஸ், அதாவது 7 ஷூ ஏன்டா ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு கல்ட்டு, அண்ட் தென் ரெட் டேப், அண்ட் தென் ஆக்ஷன், அப்ரோஸ், ஏஷியன், அண்ட் நம்மளோட சீகாவோடது தான் கிட்டத்தட்ட 7 ஷூ ஆர்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட என்னோடய ஊருக்கு பக்கத்தில் 30 கிலோமீட்டரில் எங்கேயோ மாட்டியிருக்கு. ஒரு வாரமாக அதோட மூவே இல்லை. நானும் கால் பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. அந்த சீகாவோட கம்பெனியுமே ட்ரை பண்ணுறாங்க. அமேசான் ட்ராக்கிங்கில் போட்டிருக்காங்க. அமேசான் 30 கிலோமீட்டருக்கு மேலே வரல. அவன் ஏன் வரலன்னு எனக்கு தெரில. அது வருமா வராதான்னு கூட எனக்கு தெரில. நான் வேறு நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறேன். அது வந்ததுன்னா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். அன்பாக்சிங் வீடியோ போட்டலான்னு பார்த்தேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இருக்கிற நம்மளோட இந்தியன் ஷூஸ் பிராண்டில் இருக்கிற மொத்த ரன்னிங் ஷூஸையும் ஒன்றா வாங்கி பெஸ்ட்டு ரன்னிங் ஷூஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட இந்தியன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரன்னிங் சீரீஸோட கோலே. அதில் கொஞ்சம் ஓரளவு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 30 கூட சொல்ல மாட்டேன், ஒரு 50% நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னே சொல்லலாம். ரிமைனிங் ஒரு 50% அந்த ஷூஸ் இருக்குது. அதெல்லாம் தோணுனா தான் தெரிய வரும். அதை ஒன்றா பிக் பண்ணி எது ரன்னிங்க்கு வாங்கலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட சேனலில் அதை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, எல்லா பிராண்ட்லேயும் கிட்டத்தட்ட 30-40 வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு ரியலாகவே புரியல. ஒரு 2 வைக்கலாம், ஒரு 5 வைக்கலாம் மேக்ஸிமம் அஸ் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரன்னிங் ஷூ கேட்டகரிஸில். அதில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன், ஓகேப்பா இது அதாவது இது 2 கிலோமீட்டர் டெக்கத்லான் சூப்பராக போட்டிருப்பாங்க. அவங்க வெப்சைட்டில் போனீங்கன்னா, அவங்க வெப்சைட்டில் ஜாக்ஃப்ளோ 100 பார்த்தீங்கன்னா வீக்லி 5லேருந்து 10 கிலோமீட்டரு. ஜாக்ஃப்ளோ 191 15லேருந்து 20 கிலோமீட்டர். அதாவது வாரத்துக்கு 20 கிலோமீட்டர் தான் அந்த ஷூவில் ஓடணும்னு போட்டிருக்காங்க. அதுதான் சஜஷன், ஓகேங்களா? அதுக்கு மேலே ஓடலாம் அஃப்கோர்ஸ். அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட பாடியோட அடாப்டபிலிட்டி. 10 கிலோமீட்டர் ஓடணுன்றதில் இட் இஸ் லைக் ஓகே, இஃப் யூ கோன் பை ஜாக்ஃப்ளோ 100, த சஜஷன் ஃபார் எனி பிகினர், ஓகேங்களா? 10 கிலோமீட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் 5 நாள் ஓடலாம். 10 கிலோமீட்டர் இல்லை 2 நாள் 5 ஓடலாம், இல்லை ஒரே நாள் 10 கிலோமீட்டர் ஓடலாம். அது அவங்களோட சஜஷன். 10 கிலோமீட்டருக்கு ஓடாதீங்க. அதுக்கு மேலே ஓடினா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோம் கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டீகம்ப்ரஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்படி டீகம்ப்ரஸ் ஆகலைன்னா உங்களோட காலில் ஃபுல் ஷாக் அப்சார்ப்ஷனையும் எடுத்துக்கும். அப்படி எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? முட்டி, காஃபு, சென்சிபிட்ஸ் இது எல்லாமே வரும். அதனால் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அதனால தான் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் இந்தியன் பிராண்ட்ஸில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது யாரும் சொல்கிறதே இல்லை. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எல்லா ரெட் டேப்லாம் பேரே வைக்கிறதில்ல. இவனாவது பரவாயில்ல, கல்ட்டுனாவது சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு பிளானட் பேரை வச்சுட்ருக்குறாங்க. நானே என்னது அது குவைசார், என்னது இது அப்படின்னு நான் அதை கேள்விப்படல. அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். அது ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரோட நேமோ, ஒரு பிளானட்டோட நேமோ. அதே மாதிரி அவங்க வச்சுருக்க டீனிக்ஸ், ஓர்டெக்ஸ், பிளேஸ் கூட ஓகே, பிளேசார், அந்த மாதிரி இவங்க இந்த பிளானட் நேம்ஸ்லாம் ஈஸியாக வச்சிடுறாங்க. என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, அதெல்லாம் நமக்கு சுத்தமாக புரியாது. வேறு ஏதாவது ஸ்பீட், அதில் ஒரு ஷூ வச்சுருங்க ஸ்பீட் ப்ரோன்னு. அந்த மாதிரி ஸ்பீடு, ஃபாஸ்ட்டு, இந்த மாதிரியான ப்ரோ, இந்த மாதிரியான நேமிங்ஸ் ஈஸியாக இருக்கும், கேட்சியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். அது எதுவுமே வைக்கிறதில்ல. இவங்க ஓரளவுக்கு ஒரு 10% ஆஃப் த ஷூஸில் சொல்லிடுறாங்க. இது 20 கிலோமீட்டர் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? தே ஹாவ் நியர்லி 40 டிஃப்ரெண்ட் பேர்ஸ். ஆனால் எதுக்குடா 40 விதமான ரன்னிங் ஷூஸை விற்கிறீங்க? எனக்கு புரியல. அது விற்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களோட ஃப்ரீடம் என்ன வேணாலும் இருக்கட்டும்.
40ல் கிட்டத்தட்ட ஒரு 40 ஷூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 20 ஷூ ஒரே டிசைன் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. ரிமைனிங் 20 வந்து ஒரு 4-5 பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அதாவது அந்த 40 எடுத்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த ஷூவோட சோல், அவுட் சோல், அப்பர் ஸ்லைட்லி டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை தவிர மொத்தமாக ஒரு 8 ஷூ கூட இருக்காது அவங்கக்கிட்ட. சேம் யூனிக்கான டிசைன் பேட்டர்ன் அண்ட் த ஃபோம் அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி. அப்போது 8 மாடல் தான் வச்சுருக்காங்க. ரிமைனிங் மாடல்ஸ்லாம் என்னென்னா இதோட அப்படியே 90% ஆஃப் த டிசைன் மொத்த ஷூவை ரிப் பண்ணிவிட்டு மேலே டிசைனை மட்டும் கலரை மட்டும் வேறு கொடுத்துட்றது. ஸோ அதனால் 40 மாடல், 40 விதமான, இது மக்களுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு மாடலை நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த மாடலை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு 40 மாடல் இருக்குது. இப்போ ஜீனிக்ஸ் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஒரு நோவா பிளாஸ் 5 வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கிடைக்கிற ஒரு ஷூன்னு சொல்லியிருப்போம். ஜீனிக்ஸ் மாதிரியே அவங்க நிறைய ஷூஸை வச்சுருக்குறாங்க. அதனால் எனக்கு வந்து ஓகே நம்ம வந்து ஒன்று பண்ணிடுவோம். அவங்கக்கிட்ட இருக்க அந்த 40 ஷூஸை ஒன்றா லிஸ்ட் பண்ணிடுவோம். லிஸ்ட் பண்ணி இதில் பேட்டர்ன் வைஸில் எது சிமிலராக இருக்கோ அந்த ஷூஸ் எல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் டவுன் பண்ணி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வி ஹவ் ஆல்ரெடி ரிவ்யூட் கல்ட் குவைசார், கல்ட் ஜீனிக்ஸ் அண்ட் வாட் எல்ஸ் அண்ட் பிளேஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். கல்ட் பிளேஸ் அண்ட் தென் கல்ட் கைரோவை வந்து ரிட்டர்ன் பண்ணேன். அது கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால இந்த மாதிரி எல்லா ஷூஸையும் நான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி எந்தெந்த ஷூஸ்லாம் சிமிலராக இருக்கோ அந்த ஷூஸில் இருக்கிற ஒரு மாடலை பிக் பண்ணி, அதாவது கொஞ்சம் டீசெண்டாகவும் ரன்னிங்க்கு சூப்பராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஷூஸ் எல்லாம் நான் பை பண்ண முடிவு பண்ணிவிட்டு அதில் ஒரு 7 மாடலை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேருந்து எனக்கு என்ன ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிது அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, இந்த 7 மாடலை நான் ரிவ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னா 40 மாடலை ரிவ்யூ பண்ண மாதிரி. எப்படிடா நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்ட்டில் இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண ஜியோன் அப்படின்ற ஒரு மாடல் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாடல் இருக்குது. அண்ட் தென் வந்து மென்ஸ் ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு மாடல், ஃபாஸ்ட் ரன்னிங்கோட மாடல் வந்து இட் இஸ் வெரி சிமிலர் டு மெனி அதர் ஸ்பீட் ஓரியன்ட் ஷூஸ். அண்ட் ஃப்ளோடெக்குன்னு இந்த ஃப்ளோடெக்கோட மாடலில் நான் ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 6-7 மாடல்ஸ் இருக்குது. அண்ட் தென் ட்ரேசோர்ன்ற ஒரு மாடலில் 4-5 மாடல் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வீ நோ கல்ட் பிளேஸ் மாதிரியே ஒரு 4-5 மாடல் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன்னா கல்ட் பிராண்டில் இதே மாதிரி இருக்கக்கூடிய சிமிலரான ஷூஸை நான் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஒன்றா இந்த ஷூஸ் எல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஷூஸ்லாம் நான் ஏன் ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற ஒன் மோர் ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த ஷூஸ்லாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா ஃபோம் வைஸு அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சோன்னே ஃபஸ்ட்டு ஷூ அது ரேண்டமாக பிக் பண்ணியிருக்கேன். ஜியோன் அப்படின்ற ஒரு மாடல். இந்த மாடல் ரீசெண்டாக லான்ச் பண்ணி, இன்ஃபேக்ட் இந்த மாடலில் இன்னொரு கலர், அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் நாட் அ ஒயிட், ஐ வுட் சே இட்ஸ் லைக் எ லைட் கோல்டன் கலரில் இருந்துச்சு. கோல்டன் கலரில் இருந்தது வந்து டக்குன்னு ரொம்ப சேலாயிருச்சு. ஏன் அப்படி சேலாச்சுன்றது எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் கொஞ்சம் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஷூஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பேட்டர்ன் இருந்த ஒரு ஷூ. இது வந்து நோவா ஃபோம். இதுக்கு முன்னாடி நான் இவங்களோட நோவா ஃபோமை நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த ஷூவை நான் ட்ரை பண்ணிட்டேன்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த நோவா ஃபோம் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஷூவையும் ட்ரை பண்ண மாதிரி தான். அதனால் வந்து ஐ டோன்ட் ஹாவ் டு ரிவ்யூ ஆல் த நோவா ஃபோம் ஷூஸு. இது எனக்கு வந்து ஓகே. இன்ஃபேக்ட் அந்த கோல்டன் கலர் வந்து சோல்ட் அவுட், லான்ச் ஆகி 1 month தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு சோல்ட் அவுட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ராப்ளி அந்த ஷூ ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லக்ஸூரியாக இருந்துச்சு. பார்க்க வந்து எக்ஸ்பென்சிவ் ஷூ மாதிரி இருந்ததுனால எல்லோரும் வாங்கிட்டாங்க. கேஷுவலுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க கல்ட்டு. ஸோ இந்த ஃபோம் வந்து கொஞ்சம் ஹார்டராக தான் இருக்குது. ஸோ ஐ எம் நாட் கோன் டு ரிட்டர்ன் தி ஷூஸ். எனக்கு மேபி நான் போட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுவேன். இல்லைனா ஐ ஹவ் டிசைடட் டு டெஸ்ட் ஆல் த ஷூ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவெவர் இட் ஃபீல்ஸ் ஆக்சுவலி. பட் ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும் அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவேன். இது ஓரளவுக்கு எனக்கு ஓகேவாக இருக்குது. ஃபோம் கொஞ்சம் ஃபோமராக தான் இருக்குது. அதாவது என்னால் அவ்வளோலாம் கம்ப்ரெஸ் பண்ண முடியல. ஐ தாட் லைக் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கல்ட்டு கைசார் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பில் குவாலிட்டிலாம் இட் இஸ் ஓகே. இட்ஸ் அ டீசென்ட் பில் குவாலிட்டி. இதில் இருக்கிற எல்லா ஷூஸுமே 2000 ரூபாயிலேருந்து 2200 ரூபாய்க்குள்ளேயே எனக்கு கிடச்சிருச்சு. அவங்களோட வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன், கல்ட்டோட வெப்சைட்டில். அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் நல்ல கன்செஷன் கிடைக்கும். சில ஒரு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் இது பண்ணலாம். அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க, ரொம்ப ஹைட் இருக்குது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். அந்த இந்த ஷூவை பற்றி அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதனால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ அபவுட் திஸ். ஜியோன் வந்து இந்த ஷூ வந்து இட்ஸ் அ ரீசென்ட்லி லான்ச்டு ஷூ. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கல்ட் ஜியோன் ரன்னிங் ஷூஸ் வித் டியூரபிள் ரப்பர் அவுட் சோல். அது உண்மை தான், ரப்பர் டியூரபிளாக இருக்குது. ரன்ஸ் அப் டு 20 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 20 கிலோமீட்டருக்கு நீங்கள் ரன் பண்ண போட்டிருக்காங்க. எந்தெந்த ஷூஸ்லாம் இந்த மாதிரி டீட்டெயில், அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா, கிளார் அடிக்குதா, இந்த மாதிரி இந்த ரன்னிங்க்கு மாதிரி இது கொடுத்துருக்காங்கன்னா அது ஓரளவுக்கு ப்ராப்பரான ரன்னிங் ஷூன்னு அர்த்தம் அவங்களோட சைட்டில் இருந்து. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே ஷாக் அப்சார்பிங் கம்ஃபோர்ட், குஷன்டி பியூ ஃபோம் இன்சோல், செக்யூர் லேஸ். ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படியே இதே மாதிரி இந்த ஃபோம் யூஸ் பண்ணியிருக்க ஒரு 4-5 ஷூஸில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. காப்பி பேஸ்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த ஷூ நான் ட்ரை பண்ணேன்னா I no need to review all other shoes, so that by end of my thing I can easily complete this entire cult brand. Next shoe வந்து Strix. இது வந்து ஸ்பீட் ஓரியன்டட் ஷூ. இந்த ஷூ மாதிரியே அவங்க நிறையா ஷூ வச்சுருக்காங்க. I'll try to display all the similar shoes. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த ஷூ இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ண அந்த லிஸ்ட்டில் ஒரு ஷூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருப்போம், நைட்ரோ ஷூவை. இது எக்ஸாக்ட்லி நைட்ரோ ஷூவோட இதை பார்த்து தான் அதை காப்பி பண்ணி, ஏன்னா அது ரீசெண்ட் லான்ச், இது அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணேன். அப்போ இதை பார்த்து அவங்க அதை இது பண்ணியிருக்காங்க. அதனை ஏன் ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அதோட ஃபோம் இதை விடவே இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் லைக் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்ப ஹார்டராக இருந்தது. அண்ட் தென் இன்னொரு தப்பு பண்ணியிருந்தேன். அதில் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, இதுலேயும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா, சைஸ் ரொம்ப சின்னதாக வாங்கியிருந்தேன் அந்த ஷூவை. யூஸ்வலி I'll go லைக் எக்ஸ்ட்ரா சைஸ் வந்து இதில் வந்து எஸ்பெஷலி இன் கல்ட்டில் வந்து ரொம்ப வியர்டான சைஸிங் வச்சுருக்காங்க. சத்தியமாக சொல்ல ரொம்ப வியர்டான சைஸிங். எனக்கு வந்து UK 8 தான், ஓகேங்களா. UK 8க்கு இதுவும் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஐம் கோன் டு டெஸ்ட் ஆல் தி ஷூஸுங்க, irrespective of whatever it is. இந்த ஷூ ஐம் கோன் டு ட்ரை. இப்போயே கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, அண்ட் நாட் பிகாஸ் ஆஃப் தட் ஃபோமு, பட் இந்த ஷூ வந்து ஒரு ஸ்பீட் செஷன் ஷூ. ஸ்ட்ரிக்ஸு இதே மாதிரி அந்த நைட்ரோ, தே ஹேவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் லைக் திஸ். டிசப்பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து சைஸு நான் வந்து UK 8 தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுதான் பிரச்சனை. சில இதில் வந்து UK 9ம்பாங்க, சில இதில் UK 8ன்றுவாங்க. ஸோ இந்த ஷூ ஐ திங்க் திஸ் இஸ் ஃப்ளோடெக். அடுத்த ஷூ வந்து திஸ் இஸ் வாட் இஸ் த ஷூ? இட்ஸ் அ ஃப்ளோடெக். இந்த ஃப்ளோடெக் மாதிரியே நிறையா ரீசெண்டாக லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஷூ நான் ஏன் ஆர்டர் பண்ணேன்னா, இந்த ஷூ ஃபோம் அந்த குவைசார மாதிரி சாஃப்டாக இருந்துடாதான்ற ஒரு நப்பாசையில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இல்லை, இது அந்த கல்ட்டு பிளேஸ் அண்ட் கைரோ மாதிரி தான் இருக்குது. பிளேஸ் இருக்கிறது கொஞ்சம் சாஃப்டஸ்ட் ஆஃப் ஆல். இது வந்து இட்ஸ் லைக் ரியலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த சிமிலர் பேட்டர்ன் தான். கிட்டத்தட்ட 40ல் 25 ஷூ இந்த அவுட் சோல் இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். அது என்ன விதமான ஒரு பேட்டர்ன், அது என்னன்றது எனக்கு தெரியல. ஃப்ளோடெக், திஸ் இஸ் கைண்ட் ஆஃப், லெட் மீ சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லாம் சின்ன ஷூவாக இருக்குடா. ஃபோமராக இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாஃப்டாக இல்லை, கல்ட்டு குவைசாரோ ஜீனிக்ஸ் மாதிரி சாஃப்டாக இல்லை. I'll try to review this ஃப்ளோடெக். இதுவும் நல்ல ஒரு டீசெண்டான ரன்னிங் ஷூ ஃப்ரம் தேர் வெப்சைட். அடுத்து வெர்சா பல்ஸ். இந்த ஷூ ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஷூ ஆர்டர் பண்ணதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஷூவோட ஃபோம். இது வந்து ரொம்ப பழைய மாடல். ஆனால் இதுக்கு ஆர்டர் பண்ணதுக்கு காரணம், சீரியஸாகவே இதோட ஃபோம் வந்து எனக்கு பார்க்க ETPU மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அவங்களோட கலெக்ஷன்லேயே ரொம்ப வித்தியாசமாக இருந்த ஒரு ஷூனா அது இந்த ஷூ தான். ஃபேன்சியாக இல்லை, அந்த மாடர்ன் டிசைன் இல்லை, என்னடா அது. ஆனால் அந்த ஃபோமை பார்க்கும்போது ETPU மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, ஒரு வேளை வாய்ப்புகள் இருக்கே, யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டேன். வந்தது. அந்த லெவல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மொக்கையாக தான் இருக்குது.
மொக்கையாக இருக்குன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. பட் பில் குவாலிட்டி இஸ் டீசென்ட். ஃப்ராங்க்லி என் ஃபேஸ்லேயே தெரியுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நான் டிசப்பாயிண்டடாக இருக்கேன். எந்த ஷூவுமே எனக்கு அந்த லெவல் இம்ப்ரெசிவாக இல்லை. பட் எனிவே ஐ ட்ரை டு டெஸ்ட் தம் ஆல். லாஸ்ட்டாக இந்த ஷூனாவது எனக்கு கொஞ்சம் ஜைஃபர். ஸோ இந்த ஷூ வந்து அனதர் லோ ஸ்டாக் ஷூ, ஸ்பீட் ஷூ. இதை பார்க்கும்போது ஓகே, இதை பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ லோ ஸ்டாக் பாருங்கள். 12 மில்லிமீட்டர், 12லேருந்து 15 மில்லிமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் ஆர்டர் பண்ணோன்னா நிறைய பேர் ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஷூ சொல்லுங்கள் தலைவா அப்படின்றீங்க. அதனால் உங்களுக்காக சரி நம்ம ஏதாவது ஒரு ஷூவை கண்டுபிடிச்சிரும். ஸ்டிச்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, டீசன்ட் ஸ்டிச்சஸ். இந்த ஷூ ஃபோம் எப்படி இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் அந்த லிஸ்ட்லேயே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமோ. இது நல்லா இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ். ரெஸ்பான்சிவ்னஸ்லாம் இல்லை, லோ ஸ்டாக் யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணலாங்க, மற்றபடிலாம் மொக்க ஷூங்க, மொக்க ஷூ. எனிவே ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். பட் எனிவே ரன் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதை ரன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் இருக்கிற ஷூஸ் எல்லாம் 2000 ரூபாய்க்கு வாங்கலாமா இல்லையான்றது அப்போ தான் நமக்கே தெரிய வரும். ஸோ யா, that's it from me. Thank you so much for watching this video. Love you all. Happy learning. Be safe. Peace.